டாக்டர், இனியும் முத்தழகிட்ட உண்மையை சொல்லாம இருந்தா அது அவங்களுக்கே நல்லதில்லை. அவங்கள சரி பண்ணணும்னு நினைச்சு பண்ற ஒரு விஷயம் அஞ்சலியால இப்ப தப்பா போயிட்டு இருக்கு. முத்தழகு கிட்ட உண்மையை சொல்லிடலாம் இல்லையா? ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? முத்தழகால நீங்க சொல்ற உண்மையை ஏத்துக்க முடியலன்னா இதை விட மோசமான நிலைமைக்கு அவங்க போயிடுவாங்க. இப்பவாவது தான் யாரு, எங்க பிறந்தோம் வளர்ந்தோம்னு கல்யாணத்துக்கு முன் வரைக்குமான வாழ்க்கையாவது ஞாபகம் இருக்கும். ஒருவேளை அவசரப்பட்டு நீங்க உண்மையை சொல்லிட்டா அந்த ஷாக்கால மொத்தமா எல்லாமே மறந்து போகலாம். நான் சொன்ன மாதிரி 3 மாசமாவது அவங்களுக்கு அவகாசம் கொடுங்க. ஆமா, அஞ்சலியை தான் அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டீங்கல்ல? அவளாலதான் டாக்டர் எல்லாமே. போன மாதிரி போயிட்டு முத்தழகு இங்க இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே அவ திரும்பி வந்துட்டா. நான் எதுக்காக அவ இங்க இருக்க வேணாம்னு நினைச்சனோ இப்ப அதுதான் டாக்டர் நடந்துகிட்டு இருக்கு. அவ தான் என் ஃபர்ஸ்ட் வைஃப்னு முத்தழகு கிட்ட சொல்லிட்டா. முத்தழகுக்கு என் மனைவின் ஞாபகம் இல்லை. அதனால கல்யாணம் ஆகியும் நான் முத்தழகை சீட் பண்ணதா அவங்களுக்கு ஹர்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவங்க என் மனைவின்னு உரிமையா ஊருக்கு சொல்லியும் முத்தழகு கிட்ட நான் அதை சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன். எங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, குழந்தை இருக்கு. இருந்தும் முத்தழகு யாருமே இல்லாம எந்த உறவும் தெரியாம என் வீட்லயே எங்க கூடவே இருக்காங்க. அஞ்சலி இல்லைனா ஆயுசுக்கும் முத்தழகு இப்படியே இருந்திருந்தாலும் அவங்களுக்கு எதுவுமே சொல்லாம அவங்க நினைவை நிதானமா மீட்டெடுத்திருக்கலாம். ஆனா இப்போ அந்த அஞ்சலியால எல்லாமே கன்ஃபியூஸ் ஆயிடும் போல இருக்கு டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், ஏதாவது பண்ணிதான் ஆகணும் டாக்டர். அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வைஸ் இல்ல மெடிசன் எல்லாம் ஏதாவது ஒரு சப்போர்ட் கொடுங்க. so that நான் அவங்க கிட்ட உண்மையை சொல்ல முடியும். எனக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ஆனாலும் உங்க சிச்சுவேஷனுக்காக முத்தழக முதல்ல செக்கப் கூட்டிட்டு வாங்க. அவங்கள செக்கப் பண்ணிட்டு நான் மேற்கொண்டு என்ன பண்ணலாம்னு சொல்றேன். என்ன யோசிக்கிறீங்க? அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி மெமரி போனதே தெரியாது டாக்டர். அதனால தான் யோசிக்கிறேன்.